10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு பணியார ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு கப் சக்கரை போட்டுக்கிறேன். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, அடுப்பா வந்து பணியார சட்டி வச்சிட்டேன். உங்களுக்கு நெய், எண்ணெய் எது தேவையும் விட்டுக்கோங்க. சட்டி காஞ்சிச்சு. ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயும் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. என்கிட்ட இப்போ நல்லெண்ணெய் இல்லை, அதனால நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சமாக உருக்கி வந்ததுக்கப்புறம் கலந்து வச்சுருக்க மாவில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. தேங்காய் பூ போட்டுட்டு இப்போ ஊற்றுங்க. இப்போ வெந்துச்சுங்க. இப்போ தனியாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ சுட சுட பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிங்க. இப்போ பாருங்க, 10 மினிட்ஸில் சுட சுட சூப்பரான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கோ, காலேஜ் பிள்ளைங்களுக்கோ, இல்லை வெளியில் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கோ கொடுக்கலாங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒன்று எடுத்து புட்டு பார்ப்போம். பாருங்க, நல்லா வெந்து வந்துருக்குங்க. எல்லாமே கரெக்டாகவும் இருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க.